அவர் வந்து பயங்கர ஸ்டைலில் அந்த காலை தூக்கி இப்படி போட்டு உட்காந்துருப்பார். அந்த பொசிஷனில் யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு தயாரிப்பாளர் பார்ப்பாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு இயக்குனர் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ எனக்கு அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சின்ன அதனால தான் இந்த படத்தோட பவுண்டர் ஸ்கிரிப்டை நான் வச்சிருக்கேன். லவ் பண்ண எப்படி இருக்கும் தெரியுமா? தெரியாதுப்பா. தயாரிப்பாளர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு போட்டு காமிச்சு, அவங்க பார்த்துட்டு யாரும் திருப்தியாக சொல்லலை. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் படம் எடுத்திருக்கிறது ஆடியன்ஸ், அது ஒரு யூத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். நீங்கள் படத்தை கூப்பிட்டு காமிச்சது பூராமே ரிட்டையர்டாக இருக்குது. காதல்ன்றது வந்து இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணுன்றது அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? எல்லாம் 50 தாண்டி ½ செஞ்சுரி கிராஸ் பண்ணுங்க பீப்புள்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் என்ன எப்படி பேசுங்க? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். காதல்ன்றது இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும். அதாவது பில்லியன் சீட் இல்லாமல் ஒருத்தன் எப்படா பைக் வச்சுருக்கான் அப்படின்னா அவனோட ஐடியாலஜி இருக்குது. யாரும் எந்த பொம்பளை பிள்ளையும் பின்னாடி உட்காந்துடக்கூடாதுல ரொம்ப கவனமாக வாழ்கிற ஒருத்தன். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு காலையில் அப்படியே ஆஃபீஸ் நோக்கி வந்துட்டு இருக்கிறப்ப சென்னையில் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த திரைப்படம் போஸ்டரில் எங்கே பார்த்தாலும் இந்த மௌனம் பேசியதே எல்லா இடங்களும் ஒட்டிருக்காங்க சார். எங்கே திரும்பினாலும் மௌனம் பேசியதேன்றப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் ஆக்சுவலாக ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் டிவியில் அந்த படம் எப்போ போட்டாலுமே அந்த படம் பண்ணுற ஒரு கிரிப், அது ஒரு மேஜிக் அப்படியே உட்கார வச்சிரும். உங்களுக்கு அந்த படம் டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா உங்களுடைய முதல் படமான ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்துடைய ரிலீஸை தாண்டி அந்த நைட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ரிலீஸ்க்கு அடுத்த நாள் ரிலீஸ்ன்றப்போ அந்த நைட் ஒரு அறிமுக இயக்குனர் படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த நாள் காலையில் எப்படி இருந்தது? ஸோ ஆக்சுவலாக அந்த படம் வந்து டபுள் பாசிட்டிவ் முடிஞ்ச உடனேயே, டபுள் பாசிட்டிவ் ரெடியான உடனே, டபுள் பாசிட்டிவ் அப்படின்றது வித்தவுட் மியூசிக் எஃபெக்ட்ஸ் மிக்சிங் இல்லாதது தான் டபுள் பாசிட்டிவ். அதை வந்து தயாரிப்பாளர் வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு போட்டு காமிச்சார். அவங்க பார்த்துட்டு யாரும் திருப்தியாக சொல்லலை, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வரல. அதனால ப்ரொடியூசருக்கு என் மேலே கோபம். ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் படம் எடுத்திருக்கிறது ஆடியன்ஸ், அது ஒரு யூத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். நீங்கள் படத்தை கூப்பிட்டு காமிச்சது பூராமே ரிட்டையர்டாக இருக்கு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கமர்ஷியல் தாட்ஸோட ஹீரோக்கள் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கும். இதை பற்றி பேசுகிற ஒரு ஆட்கள், வியாபாரத்தை மையப்படுத்தி பேசுகிறவங்க, எல்லாம் பாசமலரைசலாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற டீமு, இவங்களோட வச்சுன்னா எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு. அந்த படத்தில் வர்ற எந்த வசனமும் இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஆமாம், புரியுது. எந்த காட்சியும் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. காதல்ன்றது வந்து இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணுன்றது அவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? எல்லாம் 50 தாண்டி ½ செஞ்சுரி கிராஸ் பண்ணவங்க பீப்புள்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீங்கள் என்ன எப்படி பேசுறீங்க? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன்னு சொல்கிறேன். அதனால் எனக்கு அவருக்கும் சண்டை வரும். அதெல்லாம் தாண்டி நட்புன்னு வேறு வச்சுங்களேன். நான் வந்து சார் அது உங்கள் இஷ்டம். எனக்கு ஒரு கதை சொன்னேன், நான் கதை சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் என்ன கதை சொன்னனோ அதை எடுத்து கொடுத்துங்க, அவ்வளோதான். லென்த் வைஸு முன்ன பின்ன இருக்கலாம், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த படம் வந்து மிக்சிங் போச்சு. மிக்சிங் போயிட்டு ஒரு தடவை மிக்சிங் முடிச்சாச்சு. படம் பார்த்தேன் நான். மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவாகிற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த படமே வந்து ஒரு அப்படியே தான் போகும், ரொம்ப ஃபாஸ்ட்டு இதில் இருக்காது. அது நான் இன்னும் கொஞ்சம் மேக்கிங்லேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தேன். அப்போது அதெல்லாம் சரி பண்ணது மியூசிக்கில் இல்லை, யுவன் சங்கர் ராஜா தான். அப்போ மிக்சிங்கில் முடித்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைன்னு ஒரு 5 minutes 10 minutes ட்ரிம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது ட்ரிம் பண்ணிட்டு மிக்சிங் முடிஞ்சு ஒரு முதல் பட இயக்குனருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதுக்கு தயாரிப்பாளர் ஒத்துக்கணும், ஏன்னா திரும்ப செலவாகுது. அப்போ திரும்ப செலவு பண்ணி அதை எடுத்து, அப்போது மிக்சிங் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீதர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன். அவர் இறந்துட்டார். ஸ்ரீதர். ஆமாம், அவர் மீடியா இருந்தவர். மணிஷா இருக்கலாம், ரகுமான் சாரோட நிறைய ப்ராஜெக்ட் அவர் தான். ஸோ அதனால் அவர் என்னென்னா அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டார். ஆனால் ஒரு புது டைரக்டர் ரெண்டாவது மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம்.
அப்போது நான் ஏன் ட்ரிம் பண்ணேன் என்னன்றதை கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறாரு, பார்த்தா சரியாக தான் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்றாரு. அதையெல்லாம் தாண்டி மிக்சிங்கில் நான் சொல்கிற மூடு இது மாதிரி வரணும் அப்படி வரணும்னு நான் சொல்கிறதையெல்லாம் அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ ரிசீவ் பண்ணும்போது அவர் வந்து பயங்கர ஸ்டைலில் அந்த காலை தூக்கி இப்படி போட்டு உட்காந்துருப்பார். அந்த பொசிஷனில் யாருமே உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி உட்காந்துருப்பார், இப்படி தான் தம் அடிச்சிட்ருப்பார். நல்ல சீஃப் டெக்னீஷியனு, நல்ல நாலேஜபிள் பர்சன். அப்படி உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, என் ப்ரொடியூசர் கூப்பிட்டு சொல்கிறாரு, கணேஷ் ஆள் பயங்கரமான ஆளியா பார்த்து வச்சுக்க அப்படின்னு. நான் உடனே என்ன சார் அப்படின்னு. அவர் இல்லையா நம்ம மைனூட்டாக கவனிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் மிக்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் திருப்தி ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த படத்தை என்ன நினச்சனோ அது இருந்தது. ஃபஸ்ட்டு ஷோ நான் என்னுடைய எந்த படமும் ஃபஸ்ட்டு ஷோ தேட்டரில் போய் பார்க்குறது இல்லை, பார்த்ததும் இல்லை இப்போ வரைக்கும். ஓகே சார். மௌனம் பேசி உட்பட பார்த்தவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ ஓப்பனிங் ஷோ என்னுடைய நண்பர்கள் தான். அதில் குறிப்பாக சசி, இறந்து போன தயாரிப்பாளர் அசோக்குமார், இவங்க 2 பேரும் தான் அந்த படத்தை. அப்போ மதுரைக்குள்ளே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு நிறைய ஒப்பீனியன்ஸ். ஒரு ஃப்ரெண்டு நல்லா இருக்குன்னா ஒருத்தன் நல்லா இல்லைன்னு, இது என்ன வேறு மாதிரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு. அப்போ அவங்களுக்குள்ள கருத்து முறை ஒருத்தவங்க இல்லை படம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் ஒரு நியூ அப்ரோச்சாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ரெகுலர் ஜானர்லேருந்து வேறையாக வந்துருக்குது. அப்போது படம் முடிஞ்சு போனால் அப்போ அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு திருப்பி 2வது ஷோ போய் பார்க்குறாங்க. ஒருத்தனுக்கு அப்பவும் செட் ஆகலை. அவன் என்ன செய்றான், திரும்ப இதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் நைட்டு பார்த்துட்டு கூப்பிட்றேன். அப்புறம் இந்த பக்கம் சசி ஒரு ரிசல்ட்டு சொல்கிறான், அசோக் ஒரு ரிசல்ட், எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம என்ன நோக்கத்தில் எடுத்தோமோ அது போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதுல கிளியர். அப்போ நைட்டு படம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு சொல்லும்போது படம் நல்லா இருக்குங்க, ஒன்று இப்போ தான் கவனிக்க முடியுது, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த படத்தை வந்து செகண்ட் டே தேர்ட் டே நான் நிற்கும்போது பார்க்கும்போதெல்லாம் மதுரையில் சிவம் தேட்டரில் படம் சினிப்பிரியா சிவம் 2 தேட்டரில் ரிலீஸு. சிவம் தேட்டரில் நின்றுட்டுருக்கேன். ஒரு பையன் ஓடி வரான், இவர் தான் டைரக்டர் அப்படின்னு ஒன்று. அப்படியே வந்தாங்க அப்படின்ட்டு வேகமாக ஓடுறான். அவன் நின்று என்கிட்ட பேசலை, படம் போட்டாச்சு அப்படின்னா விறுவிறுன்னு ஓடுறான், அதாவது பார்ப்போங்க அப்படின்ட்டு போகிறான். அவன் என்னை மதிக்கலை அப்படின்னா அவன் என்னுடைய படைப்பை மதிக்கிறான். என்கிட்ட பேசுகிறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் எத்தனை தடவை பார்க்க போகிறான், 3வது தடவை பார்ப்பான். அப்புறம் யாரை கேட்டாலும் 4 தடவை பார்த்தேன், 5 தடவை பார்த்தேன், 6 தடவை பார்த்தேன்றது எனக்கு கூடுதல் முயற்சி. அதில் தம்பி துரை தயாநிதி இருக்கார் இல்லையா, அழகிரி அண்ணனோட பையன், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப அதை நான் 100 தடவை பார்த்தேன். எனக்கு ஒரு ஷாக்கிங். என்ன துரை 100 தடவை பார்த்தேன், எப்போ போட்டாலும் பார்க்கணும். இப்போ வரைக்கும் என்னை பார்த்தாருன்னா அதுதான் எனக்கு அதுதான் போடாதான் அப்படி. அந்த இளைஞர்கள்ட்ட அன்றைய காலகட்டத்தில் அதை தாண்டி எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துருந்தன்றது நினச்சி எனக்கு ஒரு பெரிய இது இல்லை. அப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அந்த வேலைக்கு அங்கீகாரம் சரியாக கிடைச்சிருக்கு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இருந்தது. எனக்கு என்னென்ன சார், இப்போ உங்கள் படம் மௌனம் பேசியது முதல் படமாக இருந்திருந்தாலும் ஒருவேளை வாட் இஃப் குற்றவாளி உங்களோட முதல் படமாக அமைஞ்சிருந்து நீங்கள் எடுத்து அது அமைஞ்சிருந்து இப்போ அந்த ட்ராக் எப்படி இருந்திருக்கும் சார்? குற்றவாளி முதல் படமாக இருந்திருந்ததுன்னு சொன்னால் வேறு ட்ராக்கில் போயிருந்திருப்போம். ஆனால் அப்பவும் நான் வேறு ஜானர் தான் ட்ரை பண்ணியிருப்பேனே தவிர, ஏன்னா எனக்குள்ளே நான் ஒரு சினிமா இயக்குனர் ஆகணும், நான் என்ன மாதிரியான சினிமா எடுக்கணும்னு நான் வச்சுருக்கும் போது வேறு தளத்தில் பயணிக்கணுன்றதான் எப்பயுமே உள்ளது. அது மௌனம் பேசியதே முதல் படமாக அமைஞ்சது எனக்கு இன்னும் கூடுதல் பலம்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா மேலே போயிட்டு கீழே வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறுவதற்கு எனக்கு மௌனம் பேசியதே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்பரான பிளாட்ஃபார்மாக இருந்ததாக நான் உணர்றேன். இப்போ எதிர்பார்க்கலாமா சார், இப்போ குற்றவாளிக்கான வாய்ப்புகள் இருக்கு? குற்றவாளிக்கான இப்போ வாய்ப்புகளில் நிறைய நான் சொல்லிட்டேன், இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். அது நிறைய வேவரிங் ஆயிடுச்சு. நிறைய அந்த கதையோட களம் அங்கங்கே செதறி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க. அன்னைக்கு வந்திருந்தால் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கூட இருந்திருக்கும். ஆனால் குற்றவாளி போல் ஒரு படம் பண்ணுவதற்கான ஒரு ஐடியா இருக்குது. மதுரை பேஸ் பண்ணி அந்த குற்றவாளியை பண்ண முடியாது.
அதில் இருந்த ஜூஸ் எல்லாமே நிறைய வெளியே வந்துருச்சு. சார் மௌனம் பேசியதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ சமீபத்தில் சூர்யா சார் கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அந்த படத்தை பற்றி. அவர் அந்த மெமரி ரீக்ளிக் பண்ணி இன்னைக்கான ஜென்ரேஷன் இதை ரொம்ப புதுசாக பார்ப்பாங்கன்ற மாதிரி விஷயங்களும் அதில் இருந்தது. ஒரு ஜென்ரேஷனே தாண்டி அந்த படம் தெரியலையே எனக்கு. இன்னைக்கு ஜென்ரேஷன் மூலம் அது ஜென்சிக்கு வந்து அதில் இருக்கிற கண்டென்ட் பிடிக்குமான்றதே டவுட்டாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே சார். அதாவது படம் பிடிக்கும், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் பிடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா காதல் மாறி இருக்கு இன்னைக்கு. காதல் வந்து இன்னைக்கு வந்து பேசி பழகி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போயிட்டுருக்கு. நீ நானும் ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணுவோம், செட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா அப்புறமா அப்படியே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யாரை கேட்டாலும் பிரேக்கப்ன்ற வார்த்தை ரொம்ப சர்வசாதாரணமாக வந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து லவ் சக்ஸஸ் லவ் ஃபெயிலியர், இவன் தாடி வச்சுருக்கான் என்னன்னா லவ் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் எல்லாருமே தாடி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ லவ் ஃபெயிலியர்னு ஒன்றும் கிடையாது. தாடியோடு தான் பெரும்பான்மையான பசங்க இருக்காங்க. அதில் வந்து பிரேக்கப்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. அப்போ இந்த உணர்வோடு, இந்த தலைமுறைக்கான இந்த உணர்வோடு அந்த படம் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரில. உங்களை போல் நானும் ஆவலாக காத்திருக்கேன். 13ஆம் தேதி அவங்க பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு. என்னையா கிளிஷேவாக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்களா, இது ஒரு பூமருக்கான சினிமான்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரியாது எனக்கு. பட் எதாக இருந்தாலும் நான் வந்து அதை ஒன்றும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். நான் அப்படி எடுத்துக்கவும் முடியாது. ஓகே சார். சார் இந்த கௌதம் அந்த கேரக்டர் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு நபர் அண்ட் அது போன்ற சேர்த்து சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இந்த கௌதம் இப்படி தான் இருக்கணுன்ற அந்த டிசைன், ஏன்னா ஆல்ரெடி சூர்யா சார் வந்து நந்தால் அந்த கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த படத்தில் அவருடைய அந்த கண்ணு, அவருடைய அந்த லுக், இது எல்லாமே நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணதா இல்லை அப்படியே நேச்சுரலாக? இல்லை நான் டிசைன் பண்ணேன். நான் வந்து சூர்யாவை ரொம்ப ரசிப்பேன். சூர்யாவுக்கு வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, நான் நந்தாவுலேயே சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரியான கெட்டப் போடணும், இந்த மாதிரியான இது பண்ணணுன்றது. அதில் கூடுதலாக சூர்யாவோட அவர்கிட்ட வந்து ஒரு ரஃப்பான ஒரு சோகமான ஒரு ரஃப்பான லுக்கு தான் இருந்தது அவருடைய படங்கள். அதை உடைக்கணும், ஒரு இறுக்கத்தை உடைச்சி வேறு ஒன்றை ட்ரை பண்ணணும், ஒரு ஸ்டைலிஷானதுக்கு கொண்டு வரணும்னு விரும்பினேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப நண்பராக இருந்ததுனால, கூடவே இருந்ததுனால எனக்கு அந்த கூடுதலாக எனக்கு அது கிடச்சிது, அந்த ஃப்ரீடம் இருந்தது. காஸ்டியூம் கூட இப்படி தான் காஸ்டியூம் போடணும், இப்படி தான் இருக்கணும், இந்த ஷூ போடணும், அந்த டபுள் பாக்கெட் ஷர்ட் போடணும், அதெல்லாம் நான் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணினது. அதனால் நான் அப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணேன். அது கரெக்டாக வந்து ஒரு அடையாளமாக மாட்டிக்கிட்டது ஒரு இயக்குனராக எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். பூஜஸ் இல்லை, பாலுமேந்திரா சார், விஜய் அவர்கள், விக்ரம் என்னுடைய எனக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு. சொல்லலை, பல இடங்களில் சொன்னதில் இப்போ தான் கடைசியாக பைசனில் அதை ஓப்பன் பண்ணேன் நான். இவர் இறந்துட்டார். இவர் தான் நான் இந்த படத்தை முழுவதுமாக தொடர்வதற்கு காரணமான வெங்கி நாராயணன், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இந்த படத்தில். இந்த படம் இடையிலே பாதியிலே நிறுத்துவதற்கான சூழல்லாம் வந்தது. அமீருக்கு டைரக்ஷன் தெரியலை அப்படின்னு சொல்லி, காட்சிகள் எல்லாமே சரியாக அமைக்கலைன்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன். அதில் ஒரு சிலர் வேலை செஞ்சாங்க. அதில் இவர் நந்தால் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு. இவர் தான் இல்லை இந்த படம் நல்லா இருக்குது, அவர் என்ன சொன்னாரோ அதை சிறப்பாக எடுத்துகிட்ருக்காரு, இந்த படத்தை கன்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னது இவர் தான். அவர் வந்துட்டார். இப்போ பாலுமேந்திரா சார் வந்து எனக்கு அவரோட நான் ஒர்க் பண்ணலை. பட் பாலா ஒர்க் பண்ணதுனால நான் என்னை நிறையா பேர் பாலுமேந்திரா ஸ்கூல்னே நினச்சிட்ருப்பாங்க. நான் அந்த ஸ்கூல் இல்லை, அந்த ஸ்கூலில் வெளியே நின்று வேடிக்கை பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து யார் மூலமானா தயாரிப்பாளருக்கு எஸ்ஏஜி சார் அப்போ நெருக்கம். எஸ்ஏஜி சார் யூஎஸ் போயிருந்தப்போ அவங்களோட நெருக்கமாக இருந்து அவர் விஜய் வச்சு படம் பண்ணுறதா இருந்தது. அதனால் விஜய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார். விக்ரம் நான் அழைச்சி வந்தார், ஏன்னா எனக்கு நட்பு. நாயகன் இருக்கார், சூர்யா இருக்கார். ஆமாம், ஜோதியாவும் அவங்களும் கூப்பிட சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன், அவங்களும் வந்தாங்க. நான் ஒரு ஓரத்தில் இருக்கேனா? ஆமாம், இவன் ஒரு கேமராமேன் தேவராஜன் சொல்லிட்டு, ரத்னவேல் கேமராமேனோட அசிஸ்டன்ட் இருந்தவன். இப்போ சுகுமார் படம் புஷ்பாலெல்லாம் இவன் தான் செகண்ட் யூனிட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த ஒரு பிக்சர் சார், இதுவும் பூஜை ஸ்டில் தான், இதுவும் ஒரு பூஜை ஸ்டில் தான் சார். இதில் நீங்கள் ஓரமாக தான் இருக்கீங்க. ஓரத்துலன்னு இருக்கணும், ஒரு முதல் பட இயக்குனருக்கு ஓரம் தானே கிடைக்கும்.
அதெல்லாம் நம்ம இவர் தான் என்னுடைய தயாரிப்பாளர் ஓகே சார். கணேஷ் ரகு. ம். என் மேலே அதீத நம்பிக்கை வச்சு என்னை இயக்குனராக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவர். அது நந்தால உங்களுக்கான நட்பு. ஆமாம், நந்தாவை தான் அவருடைய முதல் திரைப்படம். இவர் தான் அந்த அபராஜ் ஃபிலிம்ஸோட 4 ப்ரொடியூசர்ஸில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவர். சினிமா மீது பேரார்வம் கொண்டவர், இப்போ வரைக்கும் என்னோட நட்பில் இருக்கிறவர். அது இவர் தான்னு தெரியாது. இப்போ சமீபத்தில் கூட எனக்காக நிறைய வீடியோக்களில் வந்திருப்பார், சாய் விச், அது இவர் தான் அவர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு வேதம் ஓதுன வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கா பிராமணனாக இருப்பார். இப்போ அப்போ யூஎஸ்லேருந்து வந்ததுனால ஸ்டைலாக ஐடி கம்பெனிலேருந்து வந்ததுனால இருக்கார். இது ரத்னவேல் கேமராமேன். இந்த பைக்கு சார், இதை நான் பேசணும் சார். நிறைய இந்த பைக்கை யாருமே ரொம்ப பார்த்ததில்லை. இந்த படத்தில் வந்து இந்த பைக் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. இது எனக்கு ஒரு ஆசை, இந்த பைக்குன்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, துரை இந்த பைக்கை பற்றி சொல்லுவார். அதாவது பில்லியன் சீட் இல்லாமல் ஒருத்தன் எப்படா பைக் வச்சுருப்பான் அப்படின்னா அவனோட ஐடியாலஜி இருக்குது. யாரும் எந்த பொம்பளை பிள்ளையும் பின்னாடி உட்காந்துடக்கூடாதுல ரொம்ப கவனமாக வாழ்கிற ஒருத்தன். அது என்னுடைய ஓன் கிரியேஷன் தான். நான் அப்படி தான் விரும்பினேன். அதுக்காகத்தான் ஒரு பைக்கை வாங்கி மாடிஃபை பண்ணி. இந்த பைக் இப்போ இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு இதெல்லாம் வச்சுருந்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வச்சுருக்கணும். எங்கிட்ட அப்போ அவ்வளோ பணம்லாம் கிடையாது. இருந்திருந்தா வாங்கி வச்சுருப்பேன். இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை வச்சுருந்துருக்கணும். அவங்களுக்கு தெரியாது 23 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும். சினிமாவில் என்ன அன்னன்னைக்கு போட்ட காசுக்கு அப்போவே சக்ஸஸ் ஃபெயிலியர் தெரியுதா? காலம் கடந்து ஒரு படம் நிற்கிதா நிற்கலையான்னு யாரும் பார்க்குறதில்ல. ஒரு தயாரிப்பாளர் பார்ப்பாங்களான்னு தெரியல, ஆனால் ஒரு இயக்குனர் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ எனக்கு அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சின்ன அதனால தான் இந்த படத்தோட பவுண்டட் ஸ்கிரிப்டை நான் வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு அதில் குழப்பம் இல்லை. எனக்கு இருந்தாலும் அது தேவைப்படும் எனக்கு அறிவு சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது சார். அது ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபோட்டோ. இந்த ஒரு ஷார்ட் சார், படத்தோட மொத்த கதையும் சொல்லி முடிக்கிற இடம். இந்த ஷார்ட்டுக்கு ஆக்சுவலாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இது சார். ஒரு மாதிரி நல்ல ஷார்ட். இது ஒரு நல்ல கம்போஸ் பண்ண ஒரு ஷார்ட். அதுதான் அவன் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு யார் அப்படின்றது அந்த கண்ணாடியில் தான் தெரியும். இங்கே தெரியாது. இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற பொண்ணு தான் அவனுக்கான காதலை உயிர்ப்போட வச்சிருக்கிறது அப்படின்றது. அது அப்படி ஃபீல் பண்ண அந்த நேரத்தில் தோணுச்சு. அது சார், எனக்கு இந்த கண்ணன் கேரக்டர் மட்டும் ஒரே டவுட் இருந்தது. என்னன்னா அந்த கண்ணன் கேரக்டரை டிசைன் பண்ணப்போ ஒரு ஜாலியாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு போகிற ஒரு ஆள் எல்லாமே இருக்கும். ஆனால் த்ரிஷாவை பார்த்தா மட்டும் ஓடக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். எல்லா பொண்ணுங்கிட்டுமே வந்து ஒன்று இருக்கும். பொதுவாக வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபேமிலியில். மாமன் பொண்ணு அப்படின்னா சைட் அடிக்கிற டீம் ஒன்று இருக்குது. ஐயோ மாமன் பிள்ளையை கட்டி வச்சுருவாங்கன்ற பதட்டத்திலே இருக்கிறது ஒன்று. ஏன்னா அந்த பொண்ணோட நிறைகுறையும் அவனுக்கு தெரியும், இவனோட நிறைகுறையும் அந்த பொண்ணுக்கு தெரியும் உறவாக இருக்கும்போது. அதனால் பொண்ணை வெளியில் தான் தேடணுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்த பசங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தன் தான் அவன் கண்ணனுடைய கேரக்டர். அதனால தான் த்ரிஷா பார்த்தோன்னே ஓடுவான். ஐயோ இதை பார்த்து ஏதாவது சிக்கல் வந்துடுன்னு. ஏன்னா அவனுடைய காதல் வேற ஒரு இடத்துல இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஒன்றா வளரும்போது அது தோணாமல் கூட போயிடும். பக்கத்தில் வளரும்போது பிரிஞ்சிருக்கும்போது தான் அதோட வேல்யூ தெரியும். நல்ல நல்ல கேரக்டராக இருந்திருக்காங்களே, நம்ம கவனிக்காமல் இருந்திருக்கோமோ அப்படின்னு. எப்படி வந்து சின்ன வயசுலேருந்து அண்ணன் தங்கச்சியாவோ அல்லது அக்கா தம்பியாவோ சண்டை போட்டுக்கிட்டே வளர்ந்து கல்யாணத்தன்னைக்கு அழுவாங்க, கவனிச்சிருந்தீங்க? ஆமாம், பார்த்துருக்கேன். அது அன்னைக்கு என்ன எங்கேருந்து வருது அழுகன்னா, ஐயோ நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற உணர்வு அக்காவுக்கு தம்பியை பார்த்து ஏற்படும், அல்லது அண்ணனுக்கு தங்கச்சியை பார்த்து ஏற்படும். அது மாதிரி தான் அது. சார், இப்போது பாலா சாருக்கு உங்களுக்குமான நட்பு திரைத்துறை தாண்டி நீங்கள் 2 பேருமே ஒரே ஒரு உங்களுக்கு எப்படி அவர் அமெரிக்கனில் படிக்கும்போது இருந்து நட்பா இல்லை அதுக்கும் பின்னாடியா சார்? ஸ்கூலில் இருந்து. எனக்கு நேரம் ஒரு அண்ணன் இருக்காருன்றது உங்களுக்காக இருக்கான். அவனும் பாலாவும் கிளாஸ்மேட்டு ஸ்கூல்லேருந்து. அப்போ இருந்து அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு. நான் அந்த செட்டுக்குள்ளே ஒன்றா போய் சேர்ந்தவன். நான் அப்படியே ஒன்றாவே சுற்றி ஒன்றாவே வளர்ந்தவங்க. அதனால் என்னை விட ஏஜ் 1.5 வயசு கூட 2 பேருமே. ஆனாலும் நான் உங்கள் செட்டுக்குள்ளே ஒரு ஆளாகவே இருந்து அப்படியே வளர்ந்து வந்தது. அது காலேஜ் நட்பாக மாதிரி, ஸ்கூலு காலேஜாக மாதிரி, காலேஜ் 2 பேரும் வேறு வேறு காலேஜ் இல்லை பக்கத்தில்? ஆமாம் ஆமாம்.
அதுக்கப்புறம் சினிமா வேறையாக மாறி அப்புறம் வந்து அது போயிடுச்சு. ஆனா நினைச்சது உண்டா சார், லைக் சின்ன வயசுல இருந்து பேசி பழகினப்போ இப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜில நம்ம இருக்கிறோம், இது நம்ம வாழ்க்கை இதை நோக்கி போகுது. ஏன்னா எல்லாருக்குமே பரவாயில்ல சார், எல்லாரும் மதுரையில இருந்து வந்துடுறாங்க படம் எடுக்கிறதுக்கு, வேற வேலை இல்லை, மதுரையில இருந்து வந்துடுறாங்க வரிசையா படம் எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் இருக்கு சார். இல்லை, எங்களுக்குள்ள அதை தாண்டின வெறி இருந்தது, ஃபயர் இருந்தது. நாங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணோம், சும்மா இல்லை. இந்த இடத்த அடையிறதுக்கு இழப்புகள் ஜாஸ்தி, அவமானங்கள் ஜாஸ்தி, உழைப்பு ஜாஸ்தி. பாலாவுடைய உழைப்புலாம் கூடுதல் உழைப்பு. எனக்கு கூட திரைப்பட வாய்ப்பு எளிதாக கிடச்சிருக்கலாம். பாலாவுடைய முதல் திரைப்படம்ன்றது அவ்வளோ எளிதாக கிடைச்சதில்லை. அப்போ எத்தனை நாள் இரவுகள் அந்த ஏக்கத்தோடு இருந்திருப்பார், அந்த தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், தன் கனவு நனவாகாமல் போயிருமோன்ற அச்சம் இருந்திருக்கும். எனக்கெல்லாம் அவ்வளோ இல்லை. அவ்வளவுனா நான் வந்து இல்லை. நான் வந்து லைஃப்பை ஆன்மீகத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கறதுனால எனக்கு எல்லாமே ஈஸியாக எடுத்துக்க முடியும் என்னால். ஆனாலும் நான் பட்ட வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் கடந்து அவ்வளோ டக்குன்னு மறக்கக்கூடியதெல்லாம் கிடையாது. அது என்னுடைய சுயமரியாதை சார்ந்தது. அதை தாண்டி வராமல் இங்கே வர முடியாது யாரும், அதை கடக்கணும். அந்த வந்து நெருப்பு ஆற்றை கடக்காமல் இந்த நீங்க மகிழ்ச்சி பிரதேசத்தில் வந்து நிற்க இளைப்பாறவே முடியாது. ஸோ இன்னொன்று, இப்போ படம் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் சசி சாரோடைய மைலாட் ரிலீஸ் ஆகுது. 13 கோஇன்சிடென்டலான ஒரு ஃபேக்டராக இது அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். நான் ஒரு உதவி இயக்குனராக வேலை செஞ்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அதே இதில் அந்த 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 உதவி இயக்குனர் இன்றைக்கி ஒரு இயக்குனர் நடிகராக மாறி அவனுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதெல்லாம் வாழ்க்கை சுவாரஸ்யம் தானே. லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அது நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்றதெல்லாம். இப்போ எனக்கு கூட ஒரு ஆசை இருந்திருக்கு. இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த டைமில் என்னோடய மாயாவளி ரிலீஸ் ஆகிருந்துச்சா எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தது. இதே தேதியில் என்னுடைய மௌனம் பேசியது ஒரு பக்கம், என்னுடைய நான் நடிக்கிற மாயாவளி ஒரு பக்கம், சசி நடிக்கிற, அதெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி தானே, சந்தோஷம் தானே. வேறு என்னத்தை பெருசாக பணம் என்னத்தை சம்பாதிச்சிருப்போம். இந்த மாதிரியான குட்டி குட்டி நிகழ்வுகளை என்ஜாய் பண்ணுறது தானே வாழ்க்கை. கண்டிப்பாக சார். சார் இப்போ 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சூர்யா சார் ஒரு பக்கம் தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் எந்த படமே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்ததில்ல, நீங்கள் ரீரிலீஸ் அதை பிரேக் பண்ணுமா சார்? இல்லை, ஆக்சுவலாக 13 ஷூட்டிங்கில் இருக்கேன். ஓகே, இப்போவும் ஷூட்டிங்கில் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ என்னுடைய தயாரிப்பாளர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு. இந்த படம் பற்றி நீங்கள் பேசணும், சொல்லணும், வைக்கணும்னு. அதனால் வந்து மொத்த டீமையும் உட்கார வச்சுட்டு உங்களோட நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஷூட்டிங்கு சீனுன்னு நான் எழுதலை. ஓகே சார். எனக்கு அந்த பிரச்சனைக்கு மண்டைக்குள்ளே நாளைக்கு என்ன எடுக்க போகிறோன்ற பதட்டத்தில் இருக்கேன். நான் எப்பயுமே எனக்கு அந்த பதட்டம் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்குமே நான் பதட்டத்தோடு தான் போகிறேன். எப்பயுமே அந்த ஒரு முதல் படம் பண்ணுற மாதிரியான ஒரு பதட்டம். முதல் படம் இல்லை, முதல் நாள் ஷூட்டிங் போலவே இருப்பேன். டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெளியே குருவிப்படலில் கமல் சார் சொல்கிறது மாதிரி, வீரன்னா என்ன தெரியுமா, பயமில்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஆள். நைஸ் நைஸ் சார், சூப்பர் சார். ரொம்ப எங்களுக்குமே ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக இருக்குது இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக. தேங்க்யூ சார், உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு, இவ்வளோ பிஸி டைமில் உங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் மீண்டும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக அமைப்பது. ஏன்னா சமீபத்தில் மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன ஜென்சி எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் ஜென்சி இதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் அவங்களுடைய பெரிய மெசேஜாக போய் சேருன்றதான் நானும் நம்புகிறேன் சார். சேர்ந்தா சந்தோஷம். ஒரு படைப்பாளனுக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும், ஒரு தயாரிப்பாளருக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும், ஒரு நடிகருக்கு அதை விட என்ன சந்தோஷம் வேணும். ஒரு 1/4 நூற்றாண்டு கிட்ட ஒரு படம் திரும்ப மக்கள்கிட்ட போய் சேருது, அவங்களுக்கு அதை அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா பல 100 கோடிகளை விட மதிப்பானதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஃபைனலி ரீரிலீஸ் கல்ச்சர் இப்போ நல்லா இருக்குது, தொடர்ந்து படங்கள் வருது. ராம் நாங்கள் ரீரிலீஸ் எதிர்பார்க்கலாமா? பண்ணலாம், நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து அதையும் பண்ணுவோம், அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.